ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்மேட்டிங் ஒர்க் ஷீட்ஸ். ஸோ ஒர்க் ஷீட்ஸ்னா கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்கும். கொஞ்சம் லேட்டஸ்டா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூகுள் சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கிற பேரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மெயின் விஷயம். எம்எஸ் எக்ஸல். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றதை பார்த்தோம். ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்கு எம்எஸ் வேர்டு பார்த்தோமா இல்லையா? அதே மாதிரி எம்எஸ் எக்ஸல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை ஒரு டேபிளர் காலம்ல நம்ம ஒரு கணக்கு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸுக்கு டைம் டேபிள் போடுறோம். ஒரு டேபிளர் காலம்ல ஒரு டேட்டா வேணுமா இல்லையா? அதுக்கு தான் எம்எஸ் எக்ஸல் தேவைப்படும். சரிங்களா? ஸோ இந்த எம்எஸ் எக்ஸல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ்னா ஆட்டோ ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம ஃபார்மேட் பண்றது, இதுல ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்றது, இதுல ஏன் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம், மேக்ஸா ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம், இதை ஏன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம், ஃபார்முலாஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நீங்க இப்பயே நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அடுத்து இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த லெசன்ல ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் லெசன் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல நீங்க ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து உங்க கம்ப்யூட்டர்ல எக்ஸல் 2007 ஃபார்மேட் இருந்துச்சுன்னா ஓகே, அதான் புரிஞ்சுக்கோங்க. இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டியும் எக்ஸல் சேம் ஃபார்மேட் தான். உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும். 2007லயும் பாத்தீங்க, 2007, 2025 இதுல வந்து உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மள்ட்ட வந்து 2007 இல்ல, நம்மள்ட்ட 2012 இருக்கு, 16 இருக்கு, அப்பெல்லாம் பயப்பட வேணாம். உங்கள்ட்ட கம்ப்யூட்டர் இருந்தாலே எம்எஸ் எக்ஸல் இருக்கும். எந்த இருந்தாலும் ஓகே, 2007 இருந்தா கரெக்டா அதே மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் விஷயம். இப்போ வந்து எக்ஸல் 2007 உடைய ஃபார்மேட்டிங் டூல்ஸ். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அப்பதான் வந்து என்னுடைய புரிஞ்சுக்க முடியும். இங்க பாரு, இதான் எக்ஸல் சீட்டு. ஓகேவா? எல்லாத்துக்கும் எக்ஸல் சீட் தெரியுதுல உங்களுக்கு? எல்லாத்துக்கும் தெரியுது. ஓகேவா? இந்த எக்ஸல் சீட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டேப் இருக்குங்க. இப்போ இந்த ஹோம்ங்கிற டேபை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஹோம்ங்கிற டேப் கிளிக் பண்ண உடனே இங்க ஒரு கட்டம் இருக்கு, கிளிப் போர்டுன்னு. இங்க ஒரு கட்டம் இருக்கு, ஃபாண்ட்னு இருக்கு. இது இங்க ஒரு அலைன்மெண்ட் இருக்கு, நம்பர்ன்னு இருக்கு, ஸ்டைலுன்னு இருக்கு, செல்ஸ்ன்னு இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் புரியுதுல? புரியலாம், நீங்க சேட் பாக்ஸ்ல கேளுங்க, பிரச்சனை இல்லை. இந்த புரியுது இதெல்லாம் யூஸ் சார். பண்ணி என்னமா புரியுது சார். புரியுது இதெல்லாம் சார். யூஸ் பண்ணி தான் நீங்க ஃபார்மேட்டிங்னா உங்க டெக்ஸ்ட்டை வந்து நீங்க டிசைன் பண்றீங்க. அது வந்து கேபிட்டல் லெட்டர் வேணுமா, ஸ்மால் லெட்டர் வேணுமா, இதெல்லாத்தையும் நீங்க டிசைன் பண்றீங்க. ஒரு எக்ஸல் ஃபைலை வந்து டிசைன் பண்றதுக்கு இந்த ஹோம்ங்கிற டேப் டிஃபால்ட்டே கிளிக் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இது வந்து நீங்க எங்கேயும் போகனா, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு சர்ச் பார்ல EXCEL அப்படின்னு அடிச்சாலே வந்துடும். ஏன் 2010 ஃபார்மேட் தான். 2010 ஃபார்மேட்லயும் ஹோம் டேபிளுக்கு தான் செய்யுது. நீங்க 2025ல ஆபீஸ் நீங்க எம்எஸ் ஆபீஸ் நீங்க காசு கொடுத்து வாங்கினாலும் இதே ஹோம் டேப் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு 2007 கொடுத்துருக்காங்க. 2007 ஹோம் டேப் இருக்கு தான் செய்யும். இந்த ஹோம் டேப்ல நிறைய ஃபார்மேட்டிங் டூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மினி டூல் பார் தட் அப்பியர்ஸ் when you right click a range or cell. அப்புறம் வந்து ஒரு டூல் பார் எப்போ வரும்னா, இப்போ நான் வந்து மவுஸ் இருக்கா இல்லையா, மவுஸ்ல லெஃப்ட் ரைட் சொல்லிட்டு ரெண்டு தடவை கிளிக் பண்ணலாம். நம்ம ரெண்டு இடத்துல ரைட் கிளிக் பண்ணா ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகுதா இல்லையா? இதுல என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஃபார்மேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? இதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அப்புறம் சொல்றேன். ஓகேவா? அதாவது ஹோம்ங்கிற டேப்ல நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணா ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபார்மேட்ஸ் டயலாக் பாக்ஸ். டயலாக் பாக்ஸ் எப்படி ஓபன் ஆகும்னா, இங்க ஃபாண்ட்னு இருக்கா, இந்த ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் ஓபன் பண்றதா இருந்தா கிளிக் பண்ணா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். ஓபன் ஆகுதா? அலைன்மெண்ட்டுக்கு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதாவது மொத்தம் மூணு விதமா வந்து எம்எஸ் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஒன்னு இந்த டேப், ஹோம் டேப்ல எல்லாமே இருக்குமா. ஓகேவா? இப்போ பின்னு சொன்னா அந்த எழுத்து வந்து பிளாக் ஆயிரும். இது வந்து ஃபாண்டோடைய ஸ்டைலு, இது ஃபாண்டோடைய சைஸ், அந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது என்னென்ன பண்ணுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. இது ஹோம் டேப்ல பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம்,
அதே மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓபன் பண்ணியும் பண்ணிக்கலாம். இந்த 3 வழியிலையும் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம் எக்ஸல் 2007ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, நான் யூஸ் பண்ண 2010. இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சொல்லுங்க பாப்போம். ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ. இதுலயே பாருங்க, ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ. டெவலப்புங்கிற மோட் நம்ம இதுலயும் என்ன பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எல்லாமே சேம் தான். நான் திரும்பி இது பாருங்க, திரும்பி இது காமிக்கிறேன். அப்படியே சேம் தான். இந்த ஸ்கிரீன்ஷாட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இந்த டேப்ல ஒவ்வொரு பாக்ஸா இருக்கா? இந்த பாக்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லல. இருக்கு. இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணா இது இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா மினி டூல் பார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், 7.3.1ல ஹோம் டேப்ல என்னென்ன இருக்கு, ஹோம் டேப்லயும் ஃபார்மேட்டிங் டூல்ஸ்லயும். அடுத்து மினி டூல் பார் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மினி டூல் பாரை நீங்க ரைட் கிளிக் பண்ண என்னென்ன வருது, ஃபாண்ட் டைப். இங்க பாருங்க, ரைட் கிளிக் பண்ண என்ன வருது, ஃபாண்டோடைய டைப்பு, ஃபாண்டோடைய சைஸு, போல்டு, இட்டாலிக்கு, அலைன்மெண்ட், சென்டரா, லெஃப்டா, ரைட்டா. அப்புறம் ஃபில் கலர்னா ஹைலைட் பண்றது. இப்ப நீங்க ஹைலைட் யூஸ் பண்ணுவீங்களா, அது மாதிரி தான் இது. அப்புறம் ஃபாண்டோடைய கலரு, அப்புறம் பாக்ஸ், கட்டு, காப்பி, இன்சர்ட், டெலிட்டு, எல்லாமே இருக்கா இல்லையா? இந்த எல்லாத்தையும் நீங்க மனப்பா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபாண்ட் டைப், ஃபாண்ட் சைஸ், டிகிரீஸ் ஃபாண்ட், இங்கிலீஷ் ஃபாண்ட். டிகிரீஸ் ஃபாண்ட் நீங்க சொன்னா ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, இது டிகிரீஸ் ஃபாண்ட் தான், இது இங்கிலீஷ் ஃபாண்ட் தான். நீங்க வச்சாலே தெரியும். இது இங்க பாருங்க, இது அக்கௌண்டிங் நம்பர் ஃபார்மேட்டா. எந்த நம்பரிங் ஃபார்மேட் வேணும் யூஸ் பண்ணிக்கலாமா. இங்க என்னது, பெர்சன்ட் ஸ்டைலு, மெர்ஜன் சென்டரு, அதாவது அந்த அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டர்ல தெரியணும். இது போல்டு, இத்தாலிக்கு. அதுக்குள்ளேயே வந்து ஷார்ட்கட் கீயும் கொடுத்துருவாங்க. ஷார்ட்கட் கீயும் நீங்க மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. அதுல பார்த்து தெரியும். அதை பார்த்து நீங்க ஷார்ட்கட் கீபோர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், மவுஸ் யூஸ் பண்ணாம. இத்தாலிக்கு, இதான் ஒரு வகையான ஸ்டைல், ஃபாண்டோடைய ஸ்டைல். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா இல்லையா? இதைத்தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ரெண்டாவது வகையான ஒரு ஃபார்மேட்டிங். அடுத்து டயலாக் பாக்ஸ். டயலாக் பாக்ஸ் நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? இதை நீங்க கிளிக் பண்ணா டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டயலாக்ஸ் பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபார்மஸ் டயலாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு காம்பினேஷன் வந்து இந்த Ctrl+1ங்கிற கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஹோம்ல போய் என்ன பண்ணலாம், ஃபாண்ட்ல போய் இந்த இந்த பட்டன் கொடுத்துருக்காங்களா இல்லையா, இதைத்தான் நான் என்ன பண்றேன், நீங்க கிளிக் பண்றேன். இங்க இருக்கா இல்லையா, இதைத்தான் அங்க தெளிவா படம் முடிச்சு காமிச்சிருக்கேன். இது டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். இதை கிளிக் பண்ணா என்ன ஆகும், டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க மனப்பாடம் பண்ண முடியாதுமா, நல்லா புரிஞ்சுக்காங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பிராக்டிஸ் பண்ண முடியாத பிரச்சனை இல்லை. உங்க புக்ல உள்ள பிக்சர்ஸ் மட்டும் பாருங்க, அதுவே போதும். ஓகேவா? நீங்க வந்து பிராக்டிக்கலா புரிஞ்சுட்டாலே போதும். இது நீங்க வந்து ஈஸியா என்ன பண்ணலாம், எக்ஸாம்ல எழுதலாம். இது வந்து உங்க வாழ்க்கைக்கும் தேவைப்படும். சப்போஸ் உங்க வீட்டுல ஏதாவது கணக்கு பாக்குறதா இருந்தா கூட இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கணக்கு பார்த்துக்கலாம். நீங்க பேப்பர்ல எழுதுறதை விட இது வந்து காலகாலத்துக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஃபார்மேட் இருக்குமா. ஓகேவா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்பருங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கா இல்லையா, இங்க இதுல ஜென்ரல் இருக்கு. நிறைய நம்பர் ஃபார்மேட் இருக்கு. நம்பருங்கிறது இருக்கு, 77.00 இருக்கு. கரன்சின்னு இருக்கு. கரன்சினா டாலரு, ருபி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அக்கௌண்டிங் நம்பர் ஃபார்மேட் இருக்கு, டேட் ஃபார்மேட் இருக்கு. இப்போ டேட் என்டர் பண்ணணும். லாங் டேட்னா டெக்ஸ்டா சாட்டர்டே சண்டே என்டர் பண்ணணும். டைமை போடலாம், இல்ல பெர்சன்டேஜை போடலாம், இல்ல ஃபிராக்ஷனா போடலாம், இல்ல சயின்டிபிக்கா. இப்போ மேக்ஸ் சயின்ஸ்லாம் படிக்கிறான்னு வைங்களேன், அதுக்கு வந்து பவர், ஸ்கொயர், கியூப்னு இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டெக்ஸ்டாவும் போடலாம். அதை வந்து இது வந்து உங்களுக்கு இமேஜா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவ்வாறு கம்ப்யூட்டரே தேவையில்ல. இதை பார்த்தாலே புரியுதா இல்லையா? இதைத்தான் என்ன பண்ண போறோம்னா, நான் கம்ப்யூட்டர் பண்ணி இப்ப நம்பருங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, ஜென்ரல் இருக்கா, எல்லாமே வருதா இல்லையா? இதைத்தான் என்ன பண்ணிருக்காங்க. ஸோ 2007க்கு 2002க்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஓகேவா? ஸோ எம்எஸ் எக்ஸல் இருந்தாலே போதும், நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். இதான் வந்து உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து பாருங்க, நிறைய டயலாக் பாக்ஸ்லயும் நிறைய நம்பர் ஃபார்மேட் இருக்கும். அதை நீங்க லான்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் 6 டேப் இருக்குமா. ஓகேவா? ஃபார்மேட் ஸ்டேஜ் டயலாக் பாக்ஸ்ல மொத்தம் 6 டேப் இருக்கான். அதை உங்களுக்கு காமிச்சிடுறேன் நான். நம்பர், அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டர், பேட்டர்ன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்.
இங்க பாருங்க, டயலாக் பாக்ஸ்ல நம்பர், அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டர்ஸ், ஃபில், ப்ரொடக்ஷன், இந்த 6 டேப் இருக்கான். இதை என்ன பண்ணக்கூடாது, மனப்பாடம் பண்ணாம நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் செல்ஸ் யூசிங் டயலாக் பாக்ஸ். டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நீங்க ஃபார்மேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்பர் டேப்பை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அலைன்மெண்ட் டேப் எப்படி யூஸ் பண்றது, ஃபாண்ட் டேப் யூஸ் பண்றது, அது ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. நம்பர் டேப்னு சொன்னா இப்ப நீங்க டேட்டை கிளிக் பண்றதா, இப்போ வந்து நீங்க நீங்க எதை யூஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க இன்புட் கொடுக்கணும். இப்போ ஒரு செல்லுல வந்து நான் டேட் வேணும்னு சொன்னா டேட்டுக்கு ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து நான் பணத்தை என்டர் பண்ண போறேன்னு சொன்னா அந்த கரன்சிங்க ஃபார்மேட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு பொதுவா எனக்கு டெக்ஸ்ட் என்டர் பண்ணாலும் அது டெக்ஸ்ட் என்டர் ஆகணும். நம்பர் என்டர் பண்ணா நம்பர் என்டர் பண்ணா ஜென்ரல்னு போட்டுடலாம். பொதுவா நீங்க ஜென்ரல்னு போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி தேவைன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட கேட்டகரியோட லிமிட் பண்ணிக்கிறது. சரிங்களா? இதுதான் நம்பர் ஃபார்மேட். அலைன்மெண்ட் என்னன்னு சொன்னா அது அந்த டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்ல இருக்கணுமா, ரைட்ல இருக்கணுமா, அந்த டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு ப்ராக்டிக்கலா காமிக்கிறேனே. ஒரு ப்ராக்டிக்கலா காமிச்சாதான் புரியும். இப்ப பாருங்க, இல்ம் ஓப்பன் ஸ்கூல் நான் டைப் பண்றேன். இது வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப இதை என்ன பண்றேன்னா டயலாக் பாக்ஸ்ல கிளிக் பண்றேன். நம்பர்ல ஜென்ரல் இருக்கு. ஓகேவா? நம்பர்னு இருந்தா நான் நம்பர் மட்டும் தான் என்டர் பண்ண முடியும். ஓகேவா? கரன்சின்னு இருந்தா கரன்சி இந்த சிம்பர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வேணா இங்கிலீஷ் இது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும். இந்தியாவுடைய இது இருக்கும். சரிங்களா? அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும். டெசிமல் பிளேசஸ் 2 அப்படி, இந்த டெசிமல் பிளேசஸ்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 50 பைசா அப்படி என்டர் பண்ண வைங்களேன். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல ஒண்ணு மட்டும் மூணையும் போட்டுடலாம். ரெண்டையும் போட்டுடலாம். இது மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்கு. அலைன்மெண்ட் கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து ஜென்ரல் அலைன்மெண்ட் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. ரேப் டெக்ஸ்ட்னா இதுக்குள்ளேயே சுருக்கிடலாம். ஓகே, இப்போ நிறைய நீங்க என்டர் பண்ணும்போது அப்புறம் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன்னா டைப் பண்ணி காமிக்கிறேன். இல்ம் ஓப்பன் ஸ்கூல் இஸ் ஆன் இல்ம் ஓப்பன் ஸ்கூல் இஸ் ஆன் ஆன்லைன் ஸ்கூல். இதான் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டயலாக் பாக்ஸ் கிளிக் பண்றேன். அலைன்மெண்ட்ல ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டா கரெக்டா கரெக்டா கொண்டு வந்துருச்சா இல்லையா அது. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆனா நான் சொல்றது புரியும். ஆனா நீங்க பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படும். என்னடா ஏதோ கிளிக் பண்ற டக்குன்னு மாறுதுன்னு சொல்லிட்டு அந்த அப்படி புரியும் உங்களுக்கு. ஓகேவா? இதை பண்ணி பார்த்தா புரியும். அட்லீஸ்ட் உங்களுக்கு பண்ணி பார்க்க முடியாட்டியும் உங்க டெக்ஸ்ட் புக் தெளிவா இருக்குமா? சரிங்களா? தெளிவா இருக்கு. ஸோ அலைன்மெண்ட் டேப் என்னென்ன பண்ண முடியும்னு சொன்னா நிறைய அலைன்மெண்ட் பட்டன்ஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஓரியன்டேஷன் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட்ல என்னென்ன பண்ணலாம், ஹரிசான்டல், லெஃப்ட், இப்போ சென்ட்ரல் போடுறேன். சென்ட்ரல் வந்துருச்சா? இதான் அலைன்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஒவ்வொரு டேபோடைய ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஃபாண்ட் டேப், இந்த ஃபாண்ட் டேப் என்னென்ன பண்ணுது, இந்த ஃபாண்ட்ல நம்ம சைஸு, ஸ்டைலு, எஃபெக்ட் எல்லாத்தையும் மாத்திக்கலாம். போல்டானா போல்ட் ஆக்கிக்கலாம். இத்தாலி சைஸ்னா கொஞ்சம் கோணலாம் வரும். அண்டர்லைன் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்டர், செல்லுக்கு வந்து நீங்க ஒரு பிளாக் கலர் பார்டர் போறதா இருந்தா அதை என்ன பண்ணலாம், ஃபார்மேட்ல போய் செல்ஸ்ல போகணும். செல்ஸ்ல போய் என்ன பண்ணணும், பார்டர்ங்கிற டேபை கிளிக் பண்ணணும். ஓகேவா? அதுல வந்து ப்ரீ செட்ஸ்ங்கிற ஏரியா இருக்கும். அதுல நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? செலக்ட்ல போய் என்ன பண்ணணும், ஃபார்மேட். ஸோ செல் ஸ்டைல்ஸ் இருக்கு, ஃபார்மேட் இருக்கு. ஓகேவா? என்ன ஃபார்மேட் செல்ஸ். ஸோ இங்க ஃபார்மேட் பட்டன் இருக்கா இல்லையா, இந்த செல்ஸ்ங்கிற பட்டன்ல ஃபார்மேட் இருக்கா இல்லையா. இங்க போய் இதை இன்னொரு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். என்னன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு ஐடியாவும் நான் காமிக்கிறேன். இல்ம் ஓப்பன் ஸ்கூல் நான் போடுறேன். ஓகேவா? இந்த செல்லுல போய் ஃபார்மேட்ல போய் காலம் வித்து கொடுத்தா இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காலம் வித்து மாறிக்கும். சரி, மாறிக்குச்சா?
ஸோ உங்களுக்கு நான் பண்றது புரியுதுன்னா ஓகே, புரியலன்னா தயவு செஞ்சு நீங்க ஓப்பனா கேட்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்படிதான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்மேட்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. ரோ ஹைட் நீங்க இதே மாதிரி ரோ ஹைட் அதை என்ன பண்ணலாம், நீங்க ஹைட் நீங்க என்ன பண்ணலாம் மாத்திக்கலாம். ஆட்டோ ஃபிட்டிங் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா அதை மாறிக்கும். ஓகேவா? நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபார்மேட்ல பார்டருங்கிற டேபும் இருக்கு. நம்பர்லயும் இங்க இங்க பாருங்க, நம்பர்லயும் நீங்க வந்து மூணு வழியில பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் டேப்லயும் பண்ணிக்கலாம், டயலாக் பாக்ஸ்லயும் பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணாலும் என்ன வரும், பார்டர் வருதா இல்லையா? ஸோ இந்த பார்டர் வந்து நீங்க திக்கா போட்டுக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணாலும் பார்டர் வருதா இல்லையா? பாட்டம் பார்டர் இருக்கு, பாட்டம் மட்டும் வரும், டாப் மட்டும் வரும். அதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் புரியும். இது ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு அது அது பயன் கிடையாது. அது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் என்ன பண்ணும், ஒரு கட்டம் இருக்குன்னு வைங்களேன். உதாரணத்தை செலக்ட் பண்றேன், கட்டம் இருக்கு, ரைட் கிளிக் பண்ணி நான் ஃபுல் பார்டர் கொடுக்குறேன், ஆல் பார்டர்ஸ் கொடுக்குறேன். எல்லா பார்டர் வந்துருச்சா? இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அது புரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தயவு செஞ்சு சேட் பாக்ஸ்ல கேளுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் செய்யும். அடுத்து டேட் அண்ட் டைம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது டைமை நீங்க என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டயலாக் பாக்ஸ்ல போய். அப்புறம் நம்ம இப்போ சொன்ன மாதிரி காலம்ஸ் அண்ட் ரோஸ் ஆட்டோ ஃபீட் கொடுத்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹிஸ்ட்ரிங்கிறது கொஞ்சம் கரெக்ட் ஆகுதா இல்லையா? இப்போ வந்து அந்த காலமுடைய வித்து கொஞ்சம் ப்ராப்பரா இல்லை. இப்போ பாருங்க, செல்ஸ்ல போய் என்ன பண்றாரு, நான் பண்ண மாதிரி தான். ஹோம் டேப்ல போய் செல்ஸ்ல போனா ஃபார்மேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து இது கொஞ்சம் வெர்டிகலா இருக்கு, என்னுடைய சிஸ்டம்ல கொஞ்சம் ஹரிஜான்டலா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ நீங்க இந்த ஃபார்மேட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோ ஃபிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, ஹெமிஷின் மாறிக்குதா இல்லையா? இதுதான் ஆட்டோ ஃபிட்னு சொல்லுவாங்க. ஆட்டோ ஃபிட்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதே மாதிரி ஹோம்ல போய் இந்த இந்த டெக்ஸ்ட் இருக்கா இல்லையா? ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கு போல. ஓகேவா? அதை வந்து ஆட்டோ ஃபிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் அனுராக்னு வந்துடும். அதே மாதிரி நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். எப்படி ஹைட் பண்ணிக்கலாம்னா, இந்த ஹெமிஸ்ட்ரிங்கிற ஒரு காலம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ஹைட்ங்கிற ஆப்ஷன் வரும். இப்போ பாருங்க, சாரி சாரி சாரி, இந்த காலமை வந்து நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாதான் ஹைட்னு வரும். ஓகேவா? அந்த ஏன்னு இருக்கா இல்லையா, ஏபிசிடின்னு இருக்கா இல்லையா, அதை கிளிக் பண்ண என்ன ஆகும், ஹைடுங்கிற பட்டன் ஓப்பன் ஆகும். அதை ஹைட் பண்ணா ஹைட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இதை கிளிக் பண்றேன், இது தெரியாது. ஓகேவா? அன்ஹைடு கொடுத்தா வந்துடும். ஸோ இதுதான் ஹைடுங்கிற ஆப்ஷன். அதாவது நம்ம அந்த ஃபைல்ல வந்து அந்த காலம் இருக்கும், ஆனா நமக்கு வந்து தெரியாம மறைச்சிக்கலாம். அதான் ஹைடு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்ஹைடும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அன்ஹைடும் பண்றதுக்கு அந்த காலமை நீங்க கிளிக் பண்ணி அன்ஹைடு கொடுத்தா அன்ஹைட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா செல் ஸ்டைலு. அப்புறம் நிறைய ஸ்டைல் இருக்குமா, அந்த செல்ஸ்ங்கிற பட்டன்ல போன செல் ஸ்டைல்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்டைல நிறைய ஸ்டைல் இருக்கு, உங்களுக்கு நான் ப்ராக்டிகலா காமிக்கிறேன். இதான் இது ஸ்டைல்ல செல் ஸ்டைல் இருக்கு, நிறைய Sir, ஸ்டைல் இருக்கு. can you hear me? எஸ் ப்ளீஸ், ஐ கேன் நான் ஹியர் இப்ப யூ. ஹைட் பண்றோம்னு சொல்றேன். ஆமா ஆமா ஆமா. ஹைட் பண்ணதை நம்ம எப்படி வியூ பண்றது? ஹைட் பண்ணது. ரைட் பண்றது எப்படி வியூ பண்றதுன்னா, அதை வந்து இங்க டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆ, இந்த மாதிரி வந்து அந்த காலமை கிளிக் பண்ணி செலக்டட் காலம் செலக்ட் அன்ஹைட் இந்த பாப்அப் மெனு. ஓகேவா? ஸோ விசிபிள் ரேஞ்ச் ஆஃப் காலம்ஸை கிளிக் பண்ணி ஓகே. ஹிடன் காலம்ஸை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ண அன்ஹைட்னு வரும். அன்ஹைடு வந்தா வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா?
உங்களுக்கு நான் அதை பண்ணியும் காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஹைட் பண்றத அன்ஹைடும் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தீங்களா சார், ஒரு ப்ராஜெக்ட் இன்டர்னல் மார்க்ஸ்ல ஆமாமா. கிளாசரிஸ் ஐட்டம், இன்டர்னல் மார்க்ல நீங்க அதுல அதை எஃப் எழுதிருங்க. காலம் சார் இதுவும் பண்ணியிருக்கேன் சார். ம். அதாவது எக்ஸல் ஷீட்ல பண்ணியிருக்கேன். நான் பார்த்தேன்மா, நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் பார்த்தேன். டெக்ஸ்ட் பண்றீங்க, அப்புறம் ஹவு டு அதை வியூ எப்படி ஹைடு பண்ணதை எங்க போய் பார்க்கணும்? அதான் அந்த காலம் இங்க கிளிக் பண்ணாலே அன்ஹைடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஹைடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அன்ஹைடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. சரிங்களா? ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணி ஓகே. பார்க்கும்போது உங்களுக்கு புரியுமா? ம். இப்போ செல் ஸ்டைல் நம்ம பார்க்குறோம். எஸ். செல் ஸ்டைல் வந்து உங்களுக்கு வந்து இங்க செல் ஸ்டைலுங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க எதோட செலக்ட் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் இப்படி இருக்கும். கலர் வந்து கொஞ்சம் கிரேடியன்ட் கொஞ்சம் வேரி ஆகுதா இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் எதை வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டிங்கா, செக்ஸெல்லா, அந்த மாதிரி நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். பேடா, இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். வேற எதுவும் இல்லை. ஸோ நீங்க ஒரு ஒரு பெரிய ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராசஸ் மேக் பண்றீங்கன்னா இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஸ்டைல கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ப்ரெசென்ட் பண்றதுக்கு நீட்டா இருக்கும். மற்றபடி இதை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு, கமாங்கிற எஃபெக்ட்ஸ் இருக்கு. இந்த கமாவை நீங்க ஆட் பண்ணும்போது நம்பரையும் நம்பரையும் 2 டிஜிட்டையும் டெசிமல் பாயிண்ட் தண்ணியை காமிக்கும். ஓகேவா? அப்புறம் கமா அப்புறம் ஜீரோன்னு போட்டா ஒரு நம்பரை வந்து ஹோல் நம்பரா மாத்திடும். கரன்சிங்கிற ஃபார்மேட் இருக்கு, இதெல்லாம் நம்பரிங் ஃபார்மேட். கரன்சின்னு சொன்னா நீங்க வந்து இந்த டாலர் செய்யணும், ருபீஸ் நீங்க கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ கரன்சியில ஜீரோ போட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த ஹோல் நம்பரா மாத்திரும். இப்ப 50 பைசா இருக்குங்கிறத 50 பைசாங்கிறத ₹1 எக்ஸ்ட்ரா போட்டு இப்ப ₹5 50 பைசாங்கிறத ₹6 மாத்திரும். அப்ப சைடு என்ன பண்ணலாம்? டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட்டிங் த இது கடைசியா பார்த்தா ஃபார்மேட் பெயிண்டர். ஃபார்மேட் பெயிண்டர்ங்கிறது வந்து எம்எஸ் வேர்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஹோம் டேப்ல ஃபர்ஸ்டே இருக்கும் ஃபார்மேட் பெயிண்டர். அதாவது ரொம்ப சிம்பிள்மா, ஒரு ஃபைல்ல உள்ள அந்த ஃபாண்ட் சைஸ் ஸ்டைல் எல்லாத்தையும் வந்து இன்னொரு ஃபைலுக்கு அப்படியே மாத்துறதுக்கு தான் ஃபார்மேட் பெயிண்டர். ஓகேவா? இந்த ஹோமை கிளிக் பண்ணி ஃபார்மேட் பெயிண்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? அந்த ஃபைல்ல உள்ளது மத்த இதுக்கு காப்பி ஆயிரும். ஓகேவா? நீங்க ஆட்டோ ஃபார்மேட் கொடுக்கலாம். ஆட்டோ ஃபார்மேட் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நீங்க நீங்க சேஞ்சஸ் பண்றீங்களா இல்லையா? இப்ப நீங்க பிசிக்ஸ்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கணும், இது வந்து போர்ட்ல இருக்கணும், சப்ஜெக்ட்ஸ் மட்டும் போர்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபார்மேட் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு அடுத்த இதுக்கு போகும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இதுல ஹோம் டேப்ல போய் ஸ்டைல்ஸ் குரூப்ல போய் ஃபார்மேட் ஸ்டேபிள் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்டைல்ஸ் இருக்குன்னு நிறைய வரும். அதை நீங்க என்ன பண்ணலாம்? சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மேட் ஆயிரும். டேபிளா ஃபார்மேட் ஆயிரும். ம். ஸோ ஹைடிங் அண்ட் அன்ஹைடிங் ஒர்க் ஷீட். நீங்க ஒர்க் ஷீட் என்ன பண்ணலாம்? ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க இந்த கீழே ஷீட் ஒன்று இருக்கா, இது வந்து ஹைடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹைட் பண்ணதை எப்படி பார்க்கணும்? அன்ஹைட் வந்துருச்சா இல்லையா? ஓகே. ஓகே. ரைட் எஸ். கிளிக் பண்ணி அன்ஹைட் வந்துடும். இதுதான் விஷயம். ஸோ டெக்ஸ்ட் புக்ல வந்து உங்களுக்கு இதான் உங்களுக்கு கண்ணு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்கம்மா தெளிவா. ம். ஸோ இதான் அன்ஹைடின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ப்ரொடக்ட் பண்றது, பாஸ்வேர்ட் போடலாம் நீங்க. ப்ராடக்ட் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹோம் டேப்ல செல்ஸ்ங்கிற குரூப் இருக்கா இல்லையா? அதுல ஃபார்மேட்டை கிளிக் பண்ணணும். ஃபார்மேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா கடைசியா ப்ராடக்ட் ஷீட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். ஓகேவா? அதாவது குறிப்பிட்ட செல்ஸ் மட்டுமா இல்ல குறிப்பிட்ட காலம் மட்டுமா, எல்லாத்துக்கும் நீங்க பண்ணலாம் பாஸ்வேர்டு போட்டுட்டு, ஆனா நெக்ஸ்ட் டைம் பாஸ்வேர்டு போட்டாதான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? அது பாஸ்வேர்டு போகாட்டி ஓப்பன் ஆகும். அதை என்ன பண்ணலாம்? அன்ப்ரொடக்டிவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சும்மா உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சிடுறேன். இப்போ வந்து ஹோம் டேப் நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டா ஹோம் டேப் செலக்ட் ஆயிருக்கும். ஹோம்ல போய் ஃபார்மேட்ல போய்
உங்களுக்கு ப்ரொடக்ட் ஷீட் இருக்கு. இதை கிளிக் பண்ண என்ன ஆகும்? எல்லாமே டிஃபால்ட்டா பண்ணியிருக்கு. ஓகே, பாஸ்வேர்டு என்ன போடுறோம்? ஐஎல்எம்னு போடுறேன். ஐஎல்எம் அவ்வளவுதான் போடுறேன். சரிங்களா? ஓகே, ஐஎல்எம். இப்போ பாஸ்வேர்டு ப்ரொடக்ட் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, எந்த ஆப்ஷனும் ஒர்க் ஆகல பாத்தீங்களா? எந்த ஆப்ஷனும் ஒர்க் ஆகல. இப்ப அன்ப்ரொடக்ட் பண்றதுக்கு அந்த பாஸ்வேர்டு போட்டாதான், அன்ப்ரொடக்ட்னா அந்த அந்த ப்ரொடக்ஷன் எடுத்து விட்டுரும். ஐஎல்எம் கிளிக் பண்ணா ஓப்பன் ஆயிருச்சு. ஒர்க் ஆகுது எல்லாமே. ஸோ இதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ இதாம உங்களுக்கு ஃபார்மேட்டிங் த ஒர்க் ஷீட் லெசனு. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஜஸ்ட் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. ரீட் பண்ணி நீங்களே சொல்லுங்க. Format search dialog box offers you more options than alignment options in the formatting toolbar. இது ட்ரூ ஆ ஃபால்ஸா? ட்ரூ. கரெக்ட். கிளிக் எடிட் டு preview the formatting changes in the worksheet. ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஏன்னா ப்ரிவியூ பண்றதுக்கு ப்ரிவியூன்னு தனியா இருக்கு. The field is the time, select time from the category box. Yes, true. ட்ரூ. To unhide the column, true தான். To unhide the column, select the format column unhide from the menu. So unhide பண்றதுக்கு unhideங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா எடிட் ஸ்டைல் டிஸ்பிளே, ஸ்டைல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் ட்ரூ தான். அடுத்து filling the blanks. Modify the attributes by clicking the dash button. மாடிஃபை. ம் எந்த பட்டனை கிளிக் பண்ணா நீங்க வந்து attributes அந்த font உடைய ஃபீச்சர்ஸை நீங்க மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடிட்டா சார்? எடிட் தான். இனி எக்ஸல்ல ஆல் ஸ்டைல்ஸ் ஆர், இது வந்து உங்களுக்கு ஒரு பொதுப்படியா கொடுத்துருக்காங்க. ஆன்சரே பார்த்துருவோம். செல் ஸ்டைல்ஸ். இது என்ன மாதிரியான ஆன்சர்னு தெரியல. எக்ஸல் ஆல் ஸ்டைல்ஸா செல் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸ் கொஞ்சம் பொருத்தம் இல்லாம இருக்கு. ஏன்னா கொஞ்சம் புக் கொஞ்சம் அவுடேட்டட் கொஞ்சம் புக் போல. அதான் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் தாறுமாறா இருக்கு. ஹைடிங் காலம்ஸ் அண்ட் ரோஸ் வில் ஹெல்ப் யூ டு prevent or protect worksheet from unwanted changes. செகண்ட் கொஸ்டின்ல சி. ஸோ கொஞ்சம் ஆன்சர்ஸ் கொஞ்சம் தப்பா இருக்குமா? சரிங்களா? ஆன்சர்ஸ் தப்பா இருக்கு. கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவு இல்லாம இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லெசன்ல என்ன என்ன நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா, ஒரு ஒர்க் ஷீட்ல ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் நம்பரு எதுவா இருந்தாலும் எப்படி நீங்க டிசைன் பண்ணலாம் அதைத்தான் நீங்க பண்ணிருக்கீங்க. இன்னும் நீங்க ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷனு அது எப்படி நீங்க என்டர் பண்றது, எப்படி என்டர் பண்ணா எப்படி ஆகும், அதெல்லாம் நீங்க ஒன்றும் கத்துக்கல. அது அடுத்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி கிளாஸ் முடிச்சுக்கலாம். சாரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு 8 மணிக்கு கிளாஸ் எடுத்துட்டேன்.